சமீபத்துல மிளகாப்பொடி வீரனை பத்தி ஒரு வீடியோ போட்டு அதை போட்டு சில நிமிடம் கூட ஆகல வந்துட்டாங்க மாமன்னன் குரூப்ஸுக்கு வக்கால. நான் என்ன சொன்னேன், ஜாதின்ற பேர்ல ஆணவ கொலை பண்றீங்க, அதனால வாழ்க்கையே ஃபைலா போயிருச்சு அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டேன். அதுக்கு என்ன சொல்லிருக்கணும், நீ நல்லவனா இருந்தா ஆமா ப்ரோ தவறுதான் சொல்லிருக்கணும். நீ எப்படி அதை பத்தி சொல்ல போச்சு, நீனு பண்ணி வைக்கிறேன்டா உன்னையே வெட்டணும்டா அப்படின்னு பீப்பு சவுண்டு தான் கேக்குதா. நான் சொல்ல வந்த கருத்து என்னன்னு ஏத்துக்கல, நான் என்ன ஜாதிக்காரன்றதை நீ ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்க. ஜாதி பெருமை பேசுறவங்களுக்குன்னா பிளட் கேன்சர் வரும். ஏன்னா அப்போதான் உங்களுக்கு பிளட் முக்கியமா ஜாதி முக்கியமான்றத வேலிவே தெரியும். நாளைக்கு ஒரு ஹோட்டல்ல நீ பசிக்குதுன்னு சாப்பிட போகும்போது அளவுல பொரோட்டா மாஸ்டரோ இட்லி மாஸ்டரோ என்ன ஜாதிக்காரன் கேட்டுதான் நீ சாப்பாடே சாப்பிடுவியா? நான் சொல்றதுனாலதான் இங்க ஒரு மாற்றம் வந்துருமானா அது நடக்காதுன்றது நல்லாவே தெரியும். அதுக்காண்டி நான் சொல்லாம இருக்க போறது இல்ல. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் இருக்காங்க, நீங்க கடைசி வரைக்கும் திருந்த மாட்டீங்க. நேத்து கூட உயர்நீதிமன்றத்துல நீதிபதி அவர்கள் கடுமையா விமர்சிச்சு ஒரு கருத்து வெளியிட்டாங்க. அதாவது எந்த ஒரு ஜாதி மதம் இல்லாம ஒரு புதிய கட்சி வந்திருக்குன்னு ஜோசப் விஜய் அவர்களுடைய ஆட்சியை பத்தி குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், இந்த ஆட்சியை நீங்க நல்லா பயன்படுத்திக்கங்க. ஏன்னா இது உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட ஜாதியோடைய வாக்கோ இந்த குறிப்பிட்ட மதத்துடைய வாக்கோ உங்களுக்கு விழுகல. ஏன்னா ஒட்டுமொத்த மக்களும் விஜய்ன்ற ஒரு உருவத்தை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. ஜாதி கலவரத்தினால கொள்ளைகள் நடக்குதோ அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அது தாழ்த்தப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, மேல் ஜாதிக்காரங்களா இருந்தாலும் சரி, யாரு மேலே பாரபட்சம் பார்க்காம நீங்க நடவடிக்கை எடுக்கணும். அந்த ஜாதின்றது இந்த நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்துல என்ன காரணமே இல்லாம பரவி கொட்டி கிடக்கு. ஒரு பள்ளிக்கூடங்கள்ல நடக்கிற ஜாதி சண்டைகள் ஆகட்டும், அங்க நடக்கிற ஆணவ கொலைகள் ஆகட்டும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இதை இன்றைய அரசாங்கம் இரும்பு கரம் கொண்டு அடக்கணும். சோசியல் மீடியாக்களை ஜாதி பெருமை பேசுறவங்களை கணக்குகளை முடக்கி அவங்களை தீவிரமா கண்காணிச்சாலே பல அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்படும். இதை இந்த தாவேக்க அரசு செய்யும் நாங்க நம்புறோம். இதை பத்தி மக்களாகிய நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. ஃபாலோ பண்ணாதுங்க, ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க.